ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா மேக்ரமி yarn வச்சு நான் க்ரோஷேட் பேக் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிலிட்டியாக இருக்கும். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரோஷே போட வந்து கை வந்து ரொம்ப ஹெவியாக வலிக்குது, அது மட்டும்தான். பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நம்ம வந்து ஸ்லிங் பேக்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ எவ்வளோ வெயிட் வேணால் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் மேக்ரமி yarn பார்த்தீங்கன்னா 3mm 100 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 100 மீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் 2mm எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோஷே போடுற கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இருக்கும். பட் 2mmல எனக்கு 100 மீட்டர்ஸ் கிடைக்காதனால நான் 3mm எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் தான் வந்து வாங்கினேன். அண்ட் இது மீஷோலேயும் அவைலபிள் இருக்குது. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 5.5mm ஹூக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6mm ஹூக்கும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு 5.5 சூஸ் பண்ணால் ரொம்ப நெருக்கமாக நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் 5.5mm தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரோஷே போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஹூக் செட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். எல்லா க்ரோஷே ப்ராஜெக்ட்க்கும் நம்ம இந்த ஹூக்கே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் மார்க்கர். ஸோ இந்த மேக்னெட்டிக் பட்டன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கிராஃப்ட் அவேர் பேஜில் தான் வந்து நான் வாங்கினேன். பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்து எனக்கு தேவைப்படலை. அண்ட் கட்டர். ஸோ ஒலிவியா பிராண்டோட டபுள் நிட்டிங் yarn வந்து ஏதாச்சும் ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கோட அவுட்லைனுக்கு வந்துட்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம், ஸோ அதுக்காக தான். ஸோ இது 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வந்து வரும். ஸோ நான் வந்து இந்த லாவெண்டர் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பேக் நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சிருந்தா வந்து போதும். பட் இந்த மேக்ரமி yarnல க்ரோஷே பண்ணுறது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா க்ரோஷேக்கும் இந்த மாதிரி செயின் பேஸ் போட்டுட்டு தான் நம்ம க்ரோஷே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லிப் நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து இப்படி இழுத்தா உங்களுக்கு கழண்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட். இதில் தான் வந்து இப்போ நம்ம செயின்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹூக் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த ஸ்லிப் நாட்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம யானை வந்து கிராப் பண்ணி இந்த மாதிரி வெளியே வந்து புல் த்ரூ பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் செயின் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி புல் த்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் இது ஒரு செயினை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் செயின் போடுறேன். ஸோ எப்போவுமே இந்த லூப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக்லேயே வந்து இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் செயின் போடுறேன், ஃபோர்த்து செயின் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செயின் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரோஷே வந்து நல்லா வரும். க்ரோஷேக்கு வந்து பேசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் தான். இதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயின் போட்டுட்டு இதில் தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் க்ரோஷே yarnல வந்துட்டு செயின் போடுறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்ரமி yarnல செயின் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 13 செயின் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம 13 செயின் போட்டிருக்கோம்னா நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்ல இருந்து தான் இப்போ நம்ம க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ செகண்ட் செயினில் இந்த மாதிரி ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை வந்து இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 2 லூப் இருக்கும். இது வழியாக ஒரு யானை வந்து இப்படி வெளியே வந்து புல் த்ரூ பண்ணி இழுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே. ஸோ அகெயின் வந்து நான் செகண்ட் செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ நம்ம ஹூக்கில் வந்து இப்போ 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பை வந்து ஒரு ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிங்களா, அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ரோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ போடும்போது நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே மாதிரியே தெரியாது, ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால அங்கே வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோஷே போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த செயினோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் எத்தனை ரோஸ் போட்டாலும் இந்த 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் போட்ட க்ரோஷே வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு 2 செயினுக்கு நடுவில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணோம். இப்போ செகண்ட் ரோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2 செயினுக்கு நடுவில் நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹோல் செயினுக்கு கீழே ஒரு கேப் இருக்கும், அதில் தான் இப்போ நம்ம ஹூக்கை வந்து இன்செர்ட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் செகண்ட் ரோவில் தான் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ரோவில் வந்து செயினுக்கு நடுவில் ஹூக்கை இன்செர்ட் பண்ண மாதிரியே பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஹோல் செயினுக்கு கீழே தான் வந்துட்டு நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரோ 2ல் வந்துட்டு நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து கிடைக்கணும். இப்போ 11 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுட்டேன். இப்போ 12வது சிங்கிள் க்ரோஷேல நம்ம ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபஸ்ட் ரோவில் 12 சிங்கிள் க்ரோஷே, 2வது ரோலேயும் 12 சிங்கிள் க்ரோஷே. இப்போ 3வது ரோலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2வது ரோ என்ன மாதிரி போட்டோமோ அதே மாதிரி தான் 3வது ரோலையும்.
ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 4 போடுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஹோல் ப்ராஜெக்டே வந்துட்டு வீணாக போயிடும். அது ரொம்ப ஷேப் வந்து அன்ஈவனாக வந்துடும். ஸோ அதனால இந்த கவுண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் வந்துட்டு என்ன, அது எப்படி போடணுங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரே ஒரு ரோ போட்டுட்டு ஓகே நம்மளுக்கு சிங்கிள் crochet வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராங்காக வரும் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 4 ரோஸ், மினிமம் 4 ரோஸ் ஆச்சும் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் எல்லா ரோஸ்லேயும் 12 சிங்கிள் crochet போட்டிருக்கீங்களா, இல்லை ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கா, அந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் போடுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக்கு, ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதில் எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படின்னு வந்து கேட்பீங்க. அப்படி வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு ரோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி தான் இன்னொரு ரோ வந்து போடுறோம். ஸோ அதனால 2 ஸ்டிச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறோம்ல. கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யானை எப்படி வந்து ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீடில் இருக்கும். இந்த நீடில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யானில் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம்ல, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணோம்னா அந்த யான் வந்து இதில் ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம யானை வந்து ஹைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் யானை இழுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிங்கிள் crochet போட பழகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கலர் யானை வந்து இதில் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் இருக்கும்ல, இதில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக இந்த ஸ்லிப் நாட்டை இந்த மாதிரி வெளியே இழுக்கணும். ஸோ வெளியே இழுத்ததுக்கு அப்புறமா ஒரு செயின் வந்து இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு சிங்கிள் crochet, சேம் அதே செயினில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ செகண்ட் சிங்கிள் crochet போடுறேன். தேர்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இன்னொரு வந்து இப்படி ஆட் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் crochet தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் ரிவர்ஸில் திருப்பிட்டு நம்ம இந்த செயினில் வந்துட்டு சிங்கிள் crochet போடுறேன். சேம் அந்த 5.5 ஹூக் சைஸ் வச்சு தான் வந்து நான் போடுறேன்.
ஓகே, இப்போ பேக் செய்கிறதுக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மேக்ரமி yarn வச்சு அப்படி க்ரோஷே பேக் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோ போடலான்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.